தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்தும் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் எழுச்சிக்காகவும் தமிழ் சமூகத்தின் அரசியல் வாழ்வுரிமைக்காகவும் ஆதிக்க அரச பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் களத்தில் சந்தித்த நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்து மறைந்த மாபெரும் போராளி ஐயா பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒழுங்கு செய்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியின் தலைவர், என்னுடைய பெரும் மதிப்பிற்கும் அன்புக்கும் கூறிய அருமை நண்பர் KM ஷரீப் அவர்களே, கூட்டத்தில் மிக சுருக்கமாக பேசி எனக்கான வாய்ப்பை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனர் அருமை சகோதரர் அண்ணன் தனியரசு அவர்களே, நிகழ்ச்சியில் தன் கருத்துக்களை மிக ஆணித்தரமாக எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற தேவேந்திரகுல மக்களின் முன்னேற்றத்திற்காக களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் அருமைக்குரிய இளவல் SR பாண்டியன் அவர்களே, திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய தோழர் வெண்மணி அவர்களே, தமிழர் விடியல் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் என் அன்புக்குரிய இளவல் இளமாறன் அவர்களே, பேசி சென்றிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அன்புக்குரிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, இந்த மாபெரும் அரசியல் இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளாக இருக்கின்ற அருமை சகோதரர் அன்சார் மில்லத் வழக்கறிஞர் அவர்களே, ஷரீப் ரஜீப் தலைமை நிலைய செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் சண்முக ராஜா அவர்களே, பாபா பேரவையினுடைய நௌசாத் அலிகான் அவர்களே, வெளியீட்டு செயலாளர் AK ராஜன் அவர்களே, வழக்கறிஞர் அப்துல் ஜாபர் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் ராஜசேகரன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் செய்தி தொடர்பாளரும் மிகச் சிறப்பாக தன் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்ற SRS இப்ராஹிம் அவர்களே, அருமை இளவல் சிலம்பரசன் அவர்களே, நத்தம் ஷேக் பரீத் சமூக ஆர்வலர் அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கின்ற அனஸ் முஸ்தாபா அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாக குழு அப்துல் கதி அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளர் அருமை தம்பி குமரவேல் அவர்களே, மாநில இளைஞருடைய பொறுப்பாளர் அருமை தம்பி முருகானந்தம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தின் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அருமை தம்பி பெரியசாமி அவர்களே, ரூபன் சுந்தர் அவர்களே, ருக்மான் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலமுருகன் அவர்களே, வேளாங்கண்ணி அவர்களே, ரமேஷ் அவர்களே, சதான் துறை அவர்களே, அஜய் அவர்களே, முகமது அலி ஜின்னா அவர்களே, கொடைக்கானல் ரசாக் அவர்களே, ஒசூர் பகுதியிலிருந்து பெருந்திரள் இளைஞர்களோடு வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி மன்சூர் அவர்களே, கோயம்புத்தூர் சுமன் அவர்களே, மதுரை சித்திக் அவர்களே, தாராபுரம் சரவணன் அவர்களே, மணத்துக்குளம் ஜாதிக் பாட்சா அவர்களே, புதுக்கோட்டை நியாஸ் அகமது அவர்களே, புதுக்கோட்டை பாபா அவர்களே, தூத்துக்குடி கிதர் பிஸ்மி அவர்களே, இங்கே திருப்பூர் அருமை சகோதரர் சாதிக் உள்ளிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வருகை தந்த என்னை வரவேற்று வாழ்த்திய அருமை விடுதலை சிறுத்தைகளின் தோழர்கள் வீரர் அப்துல்லா உள்ளிட்ட தோழர்களே, என் அன்புக்குரிய நண்பர் KM ஷரீப், நான் அவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவரை குறித்து பல இடங்களில் என்னுடைய கருத்துக்களை மிக ஆணித்தரமாக நான் எடுத்து வைப்பேன். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சுமார் ஒரு 35 ஆண்டுகளும் பொது வாழ்வை தனக்கென கொண்ட ஒருவர் இதுநாள் வரையில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருக்கிறாரே என்று நான் கவலைப்பட்டதுண்டு.
காரணம், அவர் 1991 பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து நாம் இன்று போற்றுகின்ற, புகழஞ்சலி செலுத்துகின்ற, செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்துகின்ற பழனி பாபா அவர்களோடு கரம்பிடித்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்த காலம். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த போதும் சரி, பழனி பாபா அவர்களை ஆதரித்த போதும் சரி, அவரோடு அரசியல் பயின்ற போதும் சரி, ஒரு போராளி இன்னொரு போராளியின் கரம்பிடித்து வளர்ந்த காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, என் தமிழ் சமூகமான இஸ்லாம் சமூகத்தில் நான் என் உயிரை விட நேசிக்கின்ற என் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான இளம் தலைவர் என் அருமை சகோதரர் KM ஷரீப் அவர்கள். இன்றைக்கு இஸ்லாமியத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த மண்ணில். எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை பல தருணங்களிலே நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அரசியல் களத்தில் இஸ்லாமியர்களாக இருந்தால் ஒருவருக்கொருவர் ஒன்று சேர மாட்டார்கள், கை கொடுக்க மாட்டார்கள், ஒரே மேடையில் ஒன்று கூட மாட்டார்கள், ஒரே போராட்ட களத்தில் அணிவகுக்க மாட்டார்கள் என்ற இந்த நிலையை 2011 இருந்து இன்று வரை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய ஆளுமைகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்பதை நான் பெருமிதத்தோடு பயணிப்பவர்கள் மேடையில் நான் பறைசாற்றுகிறேன். எனது அருமை ஷரீப் இருப்பார், பயணிப்பவர்களை போற்றுகிற தடா ரஹீம் இருப்பார், இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்காக பேர் இயக்கமாகவும் அரசியல் கட்சியாகவும் இருக்கிற தமுக இருக்கும் பேராசிரியர் ஜவஹர்லா இருப்பார், அப்துல் சமத் இருப்பார், STP தகலான்பாக இருப்பார், நல்லை முபாரக் இருப்பார், மறைந்த என் அன்புக்குரிய போராளி நம்முடைய SM பாக்கர் அவர்கள் இருப்பார். இஸ்லாமிய சமூகத்தில் யாரெல்லாம் இந்த மண்ணையும் இந்த மொழியும் இந்த இனத்தையும் நேசித்து நின்றார்களோ அவர்கள் அனைவரையும் ஒரே குடையில் கொண்டு வந்து பல தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தை கண்டவன். அதில் என் அருமை தோழன், என் அருமை நண்பன் நம்முடைய KM ஷரீப் அவர்களுக்கான சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர் பழனி பாபாவின் வாரிசாக இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி அந்த போராளி தலைவரின் கரம் பிடித்த அந்த தம்பியாக எனக்கு தெரிந்து இஸ்லாமிய தலைவர்களின் வீடுகளில் பிரபாகரனையும் தமிழீழ விடுதலை புலியும் நேசித்து நின்று பல்வேறு துன்பங்களை, துயரங்களை தாங்கி நின்று இன்றையும் புலிகளின் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் தலைவன் என்று சொல்லுகின்ற ஒருவராக நம்முடைய KM ஷரீப் அவர்கள் இருக்கிறார். இன்னொன்று, பொது மேடைகளில் தடா ரஹீம் அவர்கள் பேசி வருகிறார். ஆனால் ஏனைய எண்ணற்ற இஸ்லாமிய தலைவர்கள் அப்படி பேசினார்களா என்றால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த மேடையில் நிற்பதற்கு காரணமாக இருக்கிறேன் அல்லவா, மறைந்த மாவீரன் பழனி பாபா அவர்கள் விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் ஆதரித்தார். அங்கே நடந்த ஒரு துயர சம்பவத்தை கண்டிக்க வேண்டிய நேரத்திலும் கண்டித்தும் பேசினார். நாட்டுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த MGR, கலைஞர், ஜெயலலிதா அத்தனை பேரையும் பெயரையிட்டு அழைத்து சுடக்கு போட்டி நாட்டில் நடக்கிற அநியாயங்களை, அக்கறைகளை, சிறுபான்மை மக்களுக்கு இழக்கப்படுகின்ற அநியாய சட்டங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆண்மகன் பழனி பாபா என்ற மாவீரன். கோயம்புத்தூரில் தடா திட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களின் பாதாகளை அமைத்து சோதனை என்கிற பெயரை கொடிய செக்போஸ்டுகளை வைத்து தமிழ்நாடு காவல்துறை கொட்டமளித்த போது தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரின் தலைவராக இருந்த KM ஷரீப் அவர்கள் அண்ணன் பழனி பாபா ஐயா அவர்களோடு வள்ளுவர் கோட்டத்தில் கைகோர்த்தார்கள். காவல்துறை லட்டிகளை சுழற்றினார், அடக்குமுறைகளை ஏறிவிட்டான். எதிர்த்து நின்றவர்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய KM ஷரீப் அவர்களும். சமரசமற்ற போராளிகள் இன்று இந்த நாட்டில் ஒரு சில பேரை நம்ம சொல்லலாம். அந்த சமரசமற்ற போராளி என்பதற்கு நான் லட்சக்கணக்கான இஸ்லாமிய உறவுகளில் ஒருவரை எந்தவித பிசுறும் இல்லாமல், ஐயமும் இல்லாமல் என் ஆழ்மனது ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் அது அன்புக்குரிய பழனி பாபா என்கிற மகத்தான ஒரு தலைவர். அவருடைய பேச்சு
என்ன வீரியம், என்ன வீரம்! இன்னைக்கு என் கட்சி நண்பர்கள் எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம நடத்துற கட்சியில தான் நிறைய பேர் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு. ஆனா புலிக்கு பிறந்தது எது பூனையாகுமா என்பார்கள். அதுபோன்று பழனி பாபாவின் வளர்ப்பு. இந்த அழைப்பை பாருங்க, இதை நீங்க உற்று கவனிங்க. எல்லாரும் தலைவர்கள் எடுத்து தலைமை KM ஷரீப் 10 பேர் சிறப்புரை, 9 பேர் அவன் பங்காளி மாமன் மச்சான். ஷரீப்புக்கு பங்காளி மாமன் மச்சான். இது எந்த கட்சியும் செய்யாது. ஒரு இஸ்லாமியர் பாரத் மாற்று அமைப்பிலிருந்து கூப்பிட்டவர் வரல. வேல்முருகனும் சரி, வன்னி அரசும் சரி, தனி அரசும் சரி, கதிரவனும் சரி, குடந்தை அரசும் சரி, SR பாண்டியனும் சரி, வெண்மணியும் சரி, இளமாறனும் சரி, மீர்த்தா பாண்டியனும் சரி, நாங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களின் ரத்த நாளங்களில் இரண்டர கலந்த பங்கும் பங்காளிகள், தாய் மாமன்கள் உறவை போற்றி வணங்கி அரவணைத்திருக்கிறார். சரி, தலைவர்களை ஷரீப் தலைமையை போட்டுக்கிட்டு 9 தலைவர்களை கூப்பிட்டுட்டாரு உறவுகளை. சரி, இந்த தலைமை நிர்வாகி ஒரு 10 பேர் பட்டியல் போட்டிருக்கிறார். அதுல பாருங்க, ஆதி திராவிடர் எங்க அண்ணாச்சிக்காம கருத்து தமிழ் வாட்ட சட்டமா மேசையா வருவார். KM ஷரீப் வராத என் கூட்டத்துக்கு அவர் தான் அனுப்பிச்சு வைப்பார். அவரு சண்முக ராஜா துணை பொதுச் செயலாளர் எங்களுடைய இளவல். அடுத்தது பாருங்க, AK ராஜன் இந்த புத்தகத்தை வெளியிட்டார்ல அவரு. அடுத்து பாருங்க, கொள்கை பரப்பு செயலாளர் ராஜசேகர். 10 பேர்ல 4 பேர் 40% கொடுத்திருக்கிறார். நீங்க அரசு கிட்ட நம்ம 3% கேட்டுட்டு இருக்கிறோம். இங்க 90% தலைவர்கள் வரிசையில, தலைமை நிர்வாகி வரிசையில 10 பேர்ல கிட்டத்தட்ட சரிபாதி முக்கியத்துவம். இதுதான் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது. இதுதான் பழனி பாபாவின் அரசியல் என்பது. இதுதான் இந்த மண்ணுக்கான, இந்த நிலத்துக்கான, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான அரசியல் என்பது. அவர் பேசும்போது சொன்னார்ல, எல்லா மக்களையும் அரவணைக்கணும், எல்லா சமூகங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை மரியாதையை தரணும். அப்படி கொடுத்து ஒரு அரசியல் இயக்கம் அனைவரையும் அன்பு பாராட்டி மாமா மச்சா என்று வாஞ்சியோடு அரவணைத்து கட்டி இந்த இயக்கத்தை கட்டி எழுப்புகிற ஆற்றல் படைத்த ஒரு தலைமையின் வளர்ப்பாக, வார்ப்பாக என் அருமை நண்பர் KM ஷரீப் அவர்கள் இருக்கிறார் எண்ணுகின்ற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நாங்கள் 2 பேரும் ஒரு கூட்டத்திலிருந்து தயாரானோங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் இளைஞனுக்கு எனக்கு தலைவர், நான் அவருக்கு செயலாளர். அதனாலதான் வந்த உடனே பக்கத்திலே எனக்கு உட்கார வச்சுக்கிட்டார். நாங்க 2 பேரும் ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைவராக, செயலாளராக, அதற்கு பிறகு திரு பசுபதி பாண்டியன் அவர்கள் இந்த கட்சியின் இளைஞரினுடைய தலைவராக, நான் செயலாளராக, KM ஷரீப் அவர்கள் தலைவராக, பசுமை சாண்டியன் பொதுச் செயலாளராக என்று இப்படி தென் மாவட்டத்தையும் வடதமிழ்நாட்டையும் இஸ்லாமியர்களையும் எல்லா சமூக மக்களையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் கைகோர்த்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களம் கண்டவர்கள் தான். இன்றைக்கு எங்க ஐயா எப்படி தடமாறி போகலாம்? இன்னைக்கு ஒருத்தர் நம்ம மேடையில இருந்து இன்னைக்கு தடமாறி போயிருக்கிறாரு. அதே மாதிரி பல பேர் பல காலகட்டங்களில் தடமாறி போயிருக்கிறார்கள். அருமை சகோதரர் KM ஷரீப் அவர்களுக்கு தெரியும், என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது 45 ஆண்டு காலம். இந்த 45 ஆண்டு காலத்தில் எந்த இடத்திலும் நான் தடமாறவில்லை, தடுமாறவும் இல்லை, மிகச்சரியாக இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் சொன்னேன், இது உங்களுடைய கூட்டம், நீங்கள் தான் இந்த இயக்கத்தின் தலைவன், உங்கள் அழைப்பை ஏற்றுதான் நீங்க ஆயிரக்கணக்கிலே வந்து இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள், அதனால் நீங்கள் தான் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று சொன்னேன். இல்லை இல்லை, உங்களை சிறப்பு செய்ய வேண்டும். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அவர்கிட்ட நான் பலமுறை பதிவு செய்திருக்கேன். நான் கட்சி ஆரம்பிச்சு 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் தான் வந்திருக்குது. என் நண்பன் கட்சி ஆரம்பிச்சு 18 வருஷம் ஆகுது. நானாச்சும் ஒரு MLA ஆகி சட்டமன்றம் போயிட்டேன். ஆனா இந்த என் நண்பன் இன்னும் அந்த இடத்துக்கு போகல. காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், கால வெப்பநிலை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 அதற்கான பணியை மேடையில் வீட்டிருக்கிற அனைவரும் நாம் சேர்ந்து செய்வோம். கண்டிப்பா தனியார் மூத்தவர் போய் உட்காந்துட்டு ஒரு ஆட்டிட்டு வந்துட்டாரு. SR பாண்டியன் இருக்கு, நிறைய தென் மாவட்ட சார்பா சட்டமன்றத்தில் வந்து பேசணும் வாய்ப்பு இருக்கு. வெண்மணி இங்க மீட்டா அவங்க ஓட்ட அரசுக்கு வரமாட்டார். என் சகோதரன் இளமாறன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிருக்கிறார்.
நம்ம சும்மா ஒதுங்கி அங்க நிக்க கூடாது. நான் பாக்குறேன் இந்த என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புல ஒரு 150 இயக்கங்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு 50 அமைப்புகள் கோத்தூர்மணி, கோவை, ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி ஓட்டர்ஸ் இல்லாதவங்க ஒரு 100 அமைப்புகள் ஓட்டர்ஸ் விரும்பக்கூடியங்க. அவங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன கூட்டம் இருந்தாலும் கூட அவர்கள் மக்கள் பிரதியாக தமிழக சட்டமன்றத்துக்கு உள்ளே நுழைந்தால் இந்த நாடு நாடாக மாறும், சுடுகாடாக மாறும். இன்றைக்கு புதுக்கோட்டையிலிருந்து என் அருமை சகோதரர் நியாஸ் அவர்களும் பாபா அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள். என் தம்பி முருகானந்தமும் திருச்சி மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா அவர்களும் ஒருங்கிணைத்தார்கள். எங்கள் கட்சியில் இணைந்த 700 வழக்குகளை சந்தித்த கூடங்குளை அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் தலைவர் சுப உதயகுமாரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு முதல் போராட்டத்திற்கு களம் கண்டு நான் அனுப்பி வைத்தேன். அது ஜகுபர் அலி என்கிற புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அப்பொழுக்கற்ற லஞ்சம், லாவணியம், ஊழல், மணல் மாஃபியா, கிரானைட் குவாரிகள் கொடுத்த பணங்களை தூக்கி எறிந்துவிட்டு பழனி பாபா பாணியில் களத்தில் நின்று போராடியவனை கைவர்கள் கொடுவர்கள் லாரி ஏற்றி கொண்டான. கொன்ன அடுத்த நிமிஷம் இஸ்லாமிய அரசியல் கட்சி வருதோ இல்லையோ ஷரீப் ஆதரவோடு வேல்முருகன் கட்சி அங்கு புதுக்கோட்டையில் களம் கண்டது முதல் போராட்டம். அங்கே தோழர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருந்தேன். நாட்டுடைய டிஜிபி அவர்களை சந்தித்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே சொன்னேன், சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டு எங்க ஜாஃபர் அலி அவருடைய குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும், அந்த கைவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். மாலை போராட்டம் நடந்து முடிவு பெற்ற அடுத்த சில மணி துளிகளிலேயே சிபிசிஐடி விசாரணை உத்தரவிடப்பட்டது. அது வெறும் போராட்டத்திற்கு மட்டுமல்ல, நாளை சட்டமன்றம் கூடுகின்ற போது வேல்முருகன் கொடுக்கிற குடைச்சலில் இருந்தும் காவல்துறை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் நினைக்கிறேன். ஒரு வேல்முருகன் உள்ள போயிருக்கும் போதே எங்க அப்பாவால என்ன உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவை அண்ணாச்சியால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இங்க தொடங்கி இளமாறல தொடங்கி இங்கே தனியரசிலிருந்து ஷேம் ஷரீப்ல இருந்து SR பாண்டிலிருந்து வெண்மணியிலிருந்து என் போராளி தலைமைகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 4 நூற்றாண்டு காலம் 40 ஆண்டு 30 ஆண்டு ஒரு அரசியல் பொது வாழ்வில் நேர்மையாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களையும் மாற்றிக்கொள்ளாமல் தடமாறாமல் மாற்றி மாற்றி பேசாமல் என் கொள்கை தலைவர் ஐயன் திருவள்ளுவர், என் கொள்கை தலைவர் தந்தை பெரியார், என் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர், என் கொள்கை தலைவர் கார்ல் மார்க்ஸ். இன்றைக்கு தமிழ் தேசிய வழிகாட்டி தலைவராக நான் என் உயிரினும் மேலான தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை எப்படி வணங்குகிறேனோ போற்றுகிறோனோ அப்படி புலவர் கல்வி பெருமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தோழர் தமிழரசனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்படி நான் பழனி பாபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்படி இன்றைக்கு காயத் மில்லத் கண்ணிற்குரிய காயத் மில்லத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற என் தமிழ் சமூகத்தின் அறிஞர் பெருமக்களை எல்லாம் என் தமிழ் தேசத்தின் வழிகாட்டியாக முன்னெத்தி ஏறுகளாக ஏற்றுக்கொண்டு கடந்த கூட்டத்தொடரிலே இந்த வரலாற்று பெயர்களை எல்லாம் பதிவு செய்து சரிபாதி பதிவு செய்வதற்கு முன்பாகவே அப்பாவும் எப்பவும் போல மணியடித்து நேரத்தை நிறுத்திவிட்டார். இங்கே எங்க கோயம்புத்தூர்ல வழக்கறிஞர் சுமன் அவரோடு ஒரு வழக்கறிஞரோடு வருகின்றிருக்கிறார். நான் கேட்கிறேன், இங்க ஷரீப் அவர்கள் பெயரை படித்து அழைத்த போது மாவட்ட செயலாளர்கள் பட்டியலையும் பார்த்தேன். பழனி பாபா அப்படின்னா அவர் ஏதோ ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு தலைவர், அதனால இஸ்லாமிய மக்கள் கூடி வீர வணக்கம் செலுத்துவாங்க, அந்த கூட்டத்தில் நம்ம மட்டும் கலந்துகிட்டா போதும்னு இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து இஸ்லாமிய அல்லாதவர்களும் இங்கே வீர வணக்கம் செலுத்த வருகை தந்திருக்கிறார்கள், இந்த மேடையின் முன் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பழனி பாபா என்கிற ஒரு மகத்தான தலைவன் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறுபான்மை என்று ஆண்டாண்டு காலமாக அடக்கி வைத்த ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கும் சமூக அரசியல் மாற்றத்திற்கும் அரசியல் புரட்சிக்கும் வித்திட்ட ஒரு மகத்தான மனிதனாக அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேனியிலிருந்து இன்னைக்கு ஒரு தம்பி ருக்மானி என் கட்சியில் வந்தார். ஒரு 50 தம்பிகளை கொண்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். 50 பேருடைய வாரக்கிழமை ஒரே மாதிரியா இருக்கிறான். எங்க மன்சூர் அதனுடைய KM ஷரீஃபுடைய தயாரிப்பு தான். அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா அது அவருக்கு எனக்கு தான் தெரியும், ஷரீஃபு தான் தெரியும். ஏன்னா நான் எம்எல்ஏ வருகிறேன். ஒண்ணு அவர் பாவம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷரீப் பழனி பாபா என்கிற தலைவர் மறந்து 18 வருஷம் ஆகி போச்சு. ஆனா அந்த தலைவருடைய படத்தை இந்த இளைஞர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதற்காக தேச விரோத சட்டத்தை கூட போட முடியும் என்று தமிழக அரசு இன்னைக்கு அவர் மீது பாய்ந்தார்கள்.
என்னைய விசாரிக்கிறாங்க. அவர் செஞ்சு தப்பு என்னன்னா, ஷரீப் கூட இருக்கும்போது பலூன் சொல்ற துப்பாக்கியை மெரினாவில் போய் பெரிய துப்பாக்கியை எடுத்து பிடிச்சி போட்டார். இப்போ போட்டிருக்காருன்னு வந்துருக்கீங்களா செய்தி என்ன இளமாறன் ஏதோ தொலைக்காட்சியில. அந்த மாதிரி அவரு ஒரு ஆர்வத்துல இளைஞர் பழனி பாபா இருக்கும்போது பற்றுல எல்லா இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த ஒரு இனம் தானே. இஸ்லாமியர்கள் ஒன்னும் பிழைக்க வந்த இனம் இல்ல. 6 மணி ஓட்டிட்டு வந்தோம்னா இங்க உட்கார்ந்து ஷரீஃபோ இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாம் நம்ம உறவுகள், ரத்த உறவுகள். அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் என்ற மகத்தான மார்க்கம் தான் இஸ்லாமியம். அவர் என் தொப்புள் கூடி உறவுகள், எங்கள் ரத்த நாணங்களில் இரண்டராக கலந்த என் தமிழ் உறவுகள். அந்த உறவுகள் அவருடைய முன்னோர்கள் ஆண்ட ஆட்சி செய்த பெருமை மிக்க அந்த வாள்கள் வேல்கள் அவங்க வீட்டுல இருந்திருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு போட்டான். உடனே என்ஐஏ வருது, ஐபி வருது, கியூ பிரிஞ்சு வருது, ஸ்பெஷல் பிராஞ்ச் வருது. அப்புறம் ஸ்பெஷல் பிராஞ்சிலேயே தீவிரவாத தடுப்பு பிரிவு ஒண்ணு இருக்கு. சரி, அவர்களுக்கு தெரியும். அதுக்கு ஐஜி நம்ம ஈஸ்வரமூர்த்தி இருந்தா, இப்ப நம்ம ஐஜி செந்தில்வாளன் சார் தான் பாக்குறாரு. அத்தனை பேரும் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய போது அவரை காப்பாற்றுகிற ஒரு முகமாக ஒரு உதவி செய்தேன். அந்த நன்றிக்காக இன்றைக்கு அவர் நூற்றுக்கணக்கான இளைஞர்களோடு தன் பழைய தலைவனையும் புதிய தலைவனையும் ஒரே மேடையில் பார்ப்பதற்காக வருகிறார். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இளைய தலைமுறை பழனி பாபா என்றால் ஒரு வசீகரம், ஒரு அன்பு, ஒரு வீரம், அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய ஆற்றல். இங்க கூட சரியா நம்முடைய ஷரீப் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய 2 சகோதரர்கள், அவருடைய மைத்துனர், அவருடைய சகோதரிகள் அனைவரையும் கூப்பிட்டு இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு, அந்த குடும்பத்தின் வாரிசுகள், உறவுகள் இன்னும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்று அறிமுகம் செய்து அவர்களை கௌரவித்தார்கள். இதுதான் சிறப்பு. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, எல்லா பிரிவு மக்களுக்காகவும் தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய பேச்சாற்றல், இன்னும் சொல்ல போன அவர் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, இலங்கையில பேசின பேச்சுலாம் என்ன பேச்சு. வாய்ப்பு இருக்கும் போது கேட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்கும். ஆக எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டு சட்டங்களை பற்றி கவலைப்படாமல், அந்த நாட்டு அரசாங்கத்துடைய கெடிபிடிகளை பற்றி கவலைப்படாமல், தன் உள்ளதில் என்ன பட்டுதோ அதை பட்டவர்த்தனமாக எவனுக்கும் பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் அச்சப்படாமல் ஒருவன் பேச முடியும் என்று சொன்னால் அது எங்கள் பழனி பாபா என்கிற மகத்தான அந்த போராளி. அந்த மக்களை அப்படி அணிந்திருக்கான். நெருப்பு பேர் வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பல தலைவர்கள் நாம எல்லாம் இருக்கிறோம். நான் உட்பட நான் ஓப்பனாவே பேசினேன். திருச்சியில அருமைத்தோழர் வெற்றிக்குமாரன், போழேந்தி மாறன், புதுக்கோட்டை ராவணன், திருச்சி பிரபு போன்ற சகோதரர்கள், டி நகர் தியாகராஜன் போன்ற சகோதரர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழர் இயக்கத்தின் சார்பாக ஒரு மாவீரர் நாள் நிகழ்ச்சியை நான் சொன்னேன். நாங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க அரசியல் பண்ண வேண்டியதா இருக்கு. சில சமரசங்களை தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் பழனி பாபா என்கிற அந்த மகத்தான தலைவன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான தலைவன். அவர் சமரசம் போயிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கு நாம எத்தனை நினைவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. சமரசம் என்ற பேச்சே கிடையாது. அப்படிலாம் இந்த மண்ணில் நம்முடைய முன்னேற்றியர்கள் இந்த மண்ணின் மக்களுக்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக, இஸ்லாமிய சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு கூட என்ன பெருமை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் நான் எங்கு சென்றாலும் என்னை ஆழத்தழுவி அன்புகரம் நீட்டி வரவேற்பதற்காக ஒரு அன்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நிலத்தில் என் இஸ்லாமிய உறவுகளின் மீது பாசிச சங் பரிவார கும்பல்கள் சாணியும் மாட்டு மூத்திரத்தையும் குடித்து வாழ்ந்தால் பல ஆண்டுகள் வாழலாம், நோயே வராது என்று அறிவியலுக்கு புறம்பாக பேசி இந்த மக்களை அடிமையாக்கி, அடிவடியாக்கி, முட்டாளாக்குற இந்த மூடர் கூட்டத்தின் முகத்துறையை கிழிக்கிற முதல் பணியில் வேல்முருகன் நின்று கொண்டிருக்கிறார். அதற்காக மட்டுமல்ல, இன்னைக்கு ஜஃபர் அலி புதுக்கோட்டையிலாக இருக்கலாம், நான் இங்கு தமிழ் சமூகத்தின் எந்த இஸ்லாமிய உறவுகள் மீது கூட ஒரு சின்ன துரும்பு பட்டாலும் அடுத்த குரல் தமிழக சட்டமன்றத்தில் வேல்முருகன் குரல் தான் முதல் குரல். அது 7 பேர் விடுதலையில் தொடங்கி என் இஸ்லாமிய சிறை விடுதலை வரையிலும், என் இஸ்லாமிய மக்களுக்கு இழக்கப்படுகின்ற அநீதிகள் வரையிலும் பாங்கு ஓதக்கூடாதுன்றான், மைக்கு சவுண்ட் இருக்கக்கூடாதுன்றான், இப்ப கோயில் வந்து போச்சுன்றான், இங்க வழிபாட்டு உரிமைன்றான், இங்க ஆடு வெட்டாதன்றான், இங்க மாடு வெட்டாதன்றான், ஆடு மாடு வெட்டாதன்றான். ஆனா மாட்டு கொழுப்பு மட்டும் வாங்கி நல்லா நெய்யில ஊத்தி நல்லா நக்கி நக்கி சாப்பிடும். அப்புறம் ஒருத்தர் சொல்றான், எங்க தமிழ் தென்றல் நான் மதிக்கின்ற எங்கள் குமரியாருடைய மகள் சொல்லுது,
மாட்டுக்கறி மட்டும் திங்கிறீங்க, ஏன் மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் குடிச்சா என்னன்னு அடிக்கடி எங்க அக்கா உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு வரும் போல இருக்கு. அதனால சாரம் தெலுங்கானா கவர்னரா இருந்துச்சு, என் ஊருக்கு பக்கத்துல பாண்டிச்சேரி கவர்னரா இருந்துச்சு. எப்படி எங்க அக்காவுக்கு மாட்டு மூத்திரத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா எங்கள் ஐயா குமரி ஆனந்தர் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன் தள்ளாத வயதிலும் களத்தில் நின்று போராடிய அந்த மகத்தான என் தமிழ்ச்சாதி தலைவர் பெற்றெடுத்த பிள்ளை பாவம் இன்னைக்கு பதவிக்காக அரசியலுக்காக ஏதோ பேசுது. இன்னொருத்தாள் பேசி கிடக்கிறாரு, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியல. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவரை பத்தி நான் பேசி என்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை. காரணம், என்னை பல தொலைக்காட்சிகள் பல யூடியூப் சேனல்கள் கேட்டாங்க, நிறைகுடம் என்றைக்கும் தரும்பது இல்லை. உங்களுக்கு தெரியுமா? பாமகவில் இருக்கும்போது KM சரிப்பு, கடல் வழியா, புதுக்கோட்டை வழியா, வேதாரத்தை வழியா, பிச்சைவாரம் வழியா அத்தனை புலிகளுடைய நவீன படகுகளிலும் என்னென்னலாம் அனுப்ப முடியுமோ அத்தனையும் அனுப்பி பாமக தலைமை செயலாளர் இருந்த முத்துக்குமாரோடு இன்றைக்கும் LTTக்காக எல்லா சப்ளை செய்த வழக்கை சந்தித்தவன் KM சரிப்பு என்கிற வரலாற்று பின்னணி இருக்கிறது. வேல்முருகனுக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் அன்பிலவர் வன்னியரசுக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமால் என்கிற வெப்பச்சுவராளிக்கு இருக்கிறது. இந்த வகையிலும் தன் உயிர் மூச்சு உள்ளவரை நான் நேற்று மாதத்தில் இன்று மாதைக்கிறேன், நாளையும் மாதிரிப்பேன் என்று சொல்ற விடுதலை புலிகளை ஆதரித்து இன்று வன்னிக்காரர்களை கைபிடித்து கடம்பிடித்து பயந்த அண்ணன் வைகோ தன்னுடைய தோட்டத்தை விடுதலை புலிகளுக்காக பயிற்சி தந்த எங்கள் அண்ணன் கோத்தூர் மணி தன்னுடைய வணிகத்தை முழுவதுமாக புலிகளுக்காக செலவிட்டு இறுதி யுத்தத்தின் போது இந்திய ராணுவத்துடைய தாங்கி படைகளையும் ஆயுத கிடங்குகளையும் ஏற்றுச் செல்கின்ற மிகப்பெரிய கனரக வாகனங்களை நேருக்கு நேராக எதிர்கொண்ட என் கோவை ராமகிருஷ்ணன், என் ஆறுசாமி, இப்படி என்னால் எத்தனை தலைவர்கள் சொல்ல முடியும்? எந்த தலைவனும் தமிழக தேசிய தலைவரோடும் புலிகளோடும் கடற்புலிகளோடும் கரும்புலிகளோடும் வேவு புலிகளோடும் வான் புலிகளோடும் உணவு புலிகளோடும் கைகோர்த்து பழகியவன் கடலில். அப்படி பழையவர்கள் எல்லாம் நிறைகுடமாக இருக்கிறார்கள். அதனால் அரைகுறை குடத்தில் இருக்கின்ற தண்ணீர் எப்படி செல்லுமோ தழுவுமோ அதுபோன்று இன்றைக்கு யாரோ எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை கடந்து போக விரும்புகிறேன். காரணம், அவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் தமிழ்த்தாயின் பிள்ளையில் பிறந்து விட்டார்கள். எங்கள் தமிழச்சின் மார்பில் பால் குடித்தவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு ஈழத்தில் நடந்த சகோதர யுத்தம் இந்த மண்ணில் வேண்டாம் என்று நாங்கள் ஒதுங்கி போகிறோம். இங்கே கூட அருமை ரத்தம், நம்முடைய ரத்தம் என்ற வார்த்தை KM சரிப்பு நண்பர் குறிப்பிட்டார். எது சாரியாய் மதமாய் கட்சியாய் புரிந்து கிடந்த என் தமிழ் உறவுகளை ஒன்று திரட்டுகின்றது. இங்கு எல்லாம் ஒரு ஜீன். இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடு அமெரிக்கா, அந்த நாடு இன்றைக்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிலும் மதுரைக்கு மருகாமில் இருக்கிற ஒரு சாதாரண குக்கிராமத்திலும் இருக்கின்ற அந்த ஜீன் என்று சொல்லக்கூடிய ரத்த அணுக்கள் நாணுக்களிலே இருக்கிற அந்த சிதையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி சொல்லுகிறது, உலகில் தோன்றிய முதல் மாந்த இனம் என்கிற தமிழ் இனம். இங்கு கூடியிருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று எல்லாரும் நாம் ஒரு ரத்த அணுக்களில் இருந்து உருவான ஒரு தமிழ் குடும்பம், ஒரு தொப்புள் கொடி உறவுகள். அந்த தொப்புள் கொடி உறவை கூட இன்னைக்கு சேமிக்கிறதுக்கு வந்துட்டான். செல் ஃப்ரிட்ஜில் சேமிச்சு வச்சா 100 ஆண்டுகள் கழிச்சு கூட எடுத்து அதே குணாதிசயம் உள்ள அதே சிந்தனை எண்ணங்கள் உண்ட மனிதத்தை உருவாக்க முடியும் என்று அறிவியல் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு ஆசைதான். இங்கே மாவட்ட செயலாளர்களை அறிமுகம் செய்தார், மாநில நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார், எல்லாரையும் அறிமுகம் செய்து எனக்கு உண்மையிலே அதிசயமா இருக்கு. KM சரிப்பு சொன்னார், எந்த தலைவரும் அப்படி சொல்ல மாட்டான். நானும் அப்படி சொன்னதே இல்லை. எங்க முருகானந்தெல்லாம் இங்க இருக்கிறாங்க. நான் கடந்த உடனே வாங்கி என் சொந்த காசை போட்டுதான் கட்சி பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். மேடைக்கு 300 முறை. ஆனா எங்கள் பெரியார் வழியில் அப்படி பட்டவர்த்தனமா பச்சையா உண்மையை சொல்லுவாங்கல்ல, அதே மாரி எங்களை சரி சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு பைசா என் சொந்த காசை போட்டு கட்சி பண்றது இல்ல. இங்க இருக்கிற என் கட்சி நிர்வாகிகளுடைய உழைப்பையும் அவர்கள் கொடுத்த ஊதியத்தையும் முறைப்படுத்தி ஒரு தலைமை பண்போடு எல்லா தமிழ் சமூகங்களையும் ஒருங்கிணைத்து என் சகோதர சொந்த இஸ்லாமிய உறவுகளின் கட்சிகளையும் அமைப்புகளையும் கூட ஒரே மேடையில் அழைத்து
அணைத்து ஒரு நட்பு பாராட்டி அன்புகரம் நீட்டி அரவணைத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைமை பண்புக்குரிய அரசியலை KM ஷரீப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் அவரை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இனியும் ஒரு 40 வருஷம் 35 வருஷம் அரசியல் இருந்துட்டு நீங்க எம்எல்ஏ இல்லாம சும்மா கட்சி நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு சைடு சப்போர்ட் ஆள் போகுது. சட்டமன்றத்தில் தனியார் இல்ல, தமிழ் மன்சார் இல்ல, கருணாசு இல்ல, எத்தனையோ சின்ன சின்ன கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள், தனியரசு, கருணாசு, தமிழ் மன்சார் சும்மா சொல்லக்கூடாது. இந்த கடைசி நேரத்தில் தமிழ் சமூகத்தில் ஏற்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவங்க இப்ப நான் எனக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல, நான் உதயசூரியன் சின்னத்தில் நின்ன தளபதி மாண்பு முதலமைச்சர் கூட்டத்தோடு பேசும்போது சொன்னார், எழுந்து மாண்பு உறுப்பினர் வேல்முருகன் அவர்களே, நீங்கள் எங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர் என்று சொன்னார். நான் உடனே திருப்பி சொன்னேன், இளங்கன்று பயமறியாது அல்லவா, நான் உடனே திருப்பி சொன்னேன், மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் உங்கள் தந்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பயன்படுத்துகிற இந்த உதயசூரியம் என்கிற சின்னத்தை 1957 தேர்தலில் என் முன்னத்தி ஏறிய முன்னோர்கள் கோவிந்தசாமி படையாட்சி பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் வீடு தேடி வந்து கேட்டதற்காக நாங்கள் கொடுத்த சின்னம், எங்கள் வீட்டின் சின்னம், என் முன்னோர்களின் சின்னம் தான் உதயசூரியன் என்பதை தமிழக சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். தளபதி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டார். ஏன்னா உண்மை, அந்த கோவிந்தசாமி படையாட்சியாருக்கு தான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து அந்த நினைவு மண்டபத்தை திறந்து வைத்தார். நான் தான் கோரிக்கை வைத்தேன். இடஒதுக்கீட்டு போராளிகள் 21 பேர் உயிர் நீத்தார்களே, அவர்களுக்கு ஒரு நினைவரங்கம் எழுப்ப வேண்டும், நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த நினைவு மண்டபத்தை எழுப்பி முதலமைச்சர் அவர்கள் அங்கு திறந்து வைத்திருக்கிறார். அந்த மேடையில் வேல்முருகன் இருக்க வேண்டும். இது அரசியல் மாண்பு, இது அரசியல் நாகரிகம். ஆனால் அதை விட அரசியல் மாண்பு, அதை விட அரசியல் நாகரிகம் பழனிபாபா என்கிற மகத்தான தலைவனுக்கான நினைவேந்தல் கூட்டத்தில் என் அருமை நண்பன் KM ஷரீப் அழைத்திருக்கிறார். ஆனால் நான் இந்த மேடையிலே தோன்றி இருக்கிறேன். நான் இருக்கிறோம். அந்த கேள்வியை எழுப்பி சட்டமன்றத்தில் பேசி அந்த மணிமண்டபத்தையும் அந்த தியாகிகளுக்கான மணிமண்டபத்தையும் அமைப்பதற்கான உரிமையை கோரி அதை அமைப்பதற்கு உத்தரவாதத்தை பெற்றவர் வேல்முருகன். திறக்கின்ற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வந்து அழைப்பு அலுவலகத்திலிருந்து வந்தது. ஆனால் நான் அப்படி பார்த்தேன், ஷரீப் இதை சொன்னா கண்டிப்பா கோச்சுப்பாரு. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு கூட்டார் இதே மேடைக்கு. ஏற்கனவே ஒரு முறை இதுமாதிரி பல்லாயிரக்கணக்கான பேரத்தில் உட்கார வச்சு இதே பழனிபாபா ஐயா அவருடைய வீரவணக்க உரையாற்ற அழைச்சார். ஏற்கனவே பல அமைப்புகள் இங்கு அழைச்சது. ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு அமைப்புகள் அழைக்கின்ற போது நான் கலந்து கொண்டுதான் இருக்கிறேன், தமிழ்நாட்டின் பல முனைகளிலே. அதனால் இது தவறாமல் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருக்கின்ற காலங்களை தவிர மீது அனைத்து நாடுகளிலும் அது தடாரகிம் கூட்டாலோ, ஷரீப் கூட்டாலோ, தமுமுக கூட்டாலோ அல்லது மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டாலோ, திருப்பூர்ல, மதுரையில எங்க நடத்தினாலும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது கலந்து கொண்டு வருகிறேன். காரணம் KM ஷரீப், வேல்முருகன் எங்களுக்கு குருவாக பழனிபாபாவும் மருத்துவர் ஐயா அவர்களோடு கைபிடித்து கரம் பிடித்து ஒன்னா நடந்தவர்கள். சமுதாய நல்லிணக்க மாநாடுகளை தேவேந்திரர் வன்னியர் ஒருதாய் மாநாடு, இஸ்லாமியர்கள் வன்னியர்கள் ஒருதாய் மாநாடு, இப்படி சமூக நல்லிணக்கத்திற்கான மாநாடுகளை நம்முடைய தனியார் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இவருடைய குரு ஆடிட்டர் பாலசுப்ரமணியம், கோவை செழியன் அவருடைய சிஷியன் தான். இதுல பெரிய நம்ம தனியார் சரணை பத்தி அவரு பங்காளி ஒருத்தர், எனக்கு பங்காளி எங்க ஐயா இருக்காருல்ல, அதே மாதிரி அவரு பங்காளி பக்கத்துல எம்எல்ஏ இருக்கார் ஈஸ்வரன். அவரு ஒரு கதை சொன்னார் எனக்கு, நான் ஒண்ணு மறந்து போயிட்டேன். இந்த தனியரசு சாதாரண ஆளுநர் வேல்முருகன் என்ன 2 உட்டாம்பாரு அப்படின்னாரு. என்ன சொல்றீங்கன்னா, ஆமா என்ன போட்டு அழைச்சிட்டான் ஃப்ரெண்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. என்ன போட்டு அப்படி என்ன எப்படி தனியாருக்கு அந்த திருவிழா எப்படி அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் தோன்றேன். ஏன்னா எதிரி வந்து என் நண்பனை பத்தி மகிழ்ச்சியா சொல்லும் போது, பெருமையா சொல்லும் போது அவங்க 2 பேரும் பங்காளி கொஞ்சம் அரசியல் எதிர்முகமா இருக்கிறாங்க. அவர் வாயில என்கிட்ட சொன்னாரு, தனியார் என்னோட சீனியர், நான் இன்ஜினியர், இப்பதான் அவங்க அரசியலுக்கு அவர் கோழி செயினுடைய வளர்ப்பு அப்படின்னு சொன்னார். ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் அந்த மாதிரி பெரும் கொங்கு சமூகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் சமூக நீதி தளத்தில் இருந்த அந்த அரசியல் தலைவர்களோடு பயின்ற ஒருவர் இங்க உட்கார்ந்துருக்கிறாரு. பழனிபாபா என்கிற போராளி தலைவனோடு பயின்றவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அங்க ஒருத்தர் பசுமொழி பாண்டியன் என்கிற மாவீரன் தேவேந்திர மக்களின் அன்பையும் நட்பையும் இங்க பார்க்கிறார். அவர் பேசுனாலே எனக்கு கண் கலங்கிடும். இந்த தோற்றம் இதே மாதிரிதான், இந்த தாடி, வெண்தாடி, கலர் முடி 2 சேர்ந்து இருக்க வெள்ளையும் அப்படி இறங்கி மனுஷன் வந்தானா 6 அடி உயரம் அப்படியே போட்டால். அதே மாதிரி ஜான் பாண்டியன்
அந்த ரெண்டு பேரும் அந்த வாட்ட சாட்டம் அந்த சமூகத்துல அந்த என்ன சொல்லுவாங்க அந்த வேந்தர்னு சொல்லுவாங்கல்ல அந்த அதுக்கு ஒரு பிரமிப்பு அதற்குரிய நடை. ஆனா இந்த தமிழ் சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதி சண்டைகளுக்கு உட்பட்டு அவர் சொன்னார் பாருங்க, எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம தேவதனை வெட்டிப்போம், இங்க ஆதி தமிழனும் படையாட்சியை வெட்டிப்போம், இங்க கொங்கு அருந்தையும் வெட்டிப்போம். ஒரு புரிதல் வந்திருக்கிறது. இங்க வெண்மணி உட்கார்ந்து இருக்கிறார், இன்றைக்கு தனியரசு இருக்கிறார், அதிகமான இருக்கிறார், கொங்கு ஈஸ்வரன் இருக்கிறார். இந்த ஒரு புரிதல், இந்த பக்குவம் இங்க திரும்ப இருக்கிறார், இங்க வேல்முருகன் இருக்கிறார். இந்த புரிதல் இந்த பக்குவம் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை கண்டிப்பா தரும் நம்பிக்கையோடு தமிழக ஜனநாயக நம்முடைய கட்சியினுடைய நம்முடைய KM ஷரீப் அவர்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். நான் இன்றைக்கு இந்த மேடையில் பழனி பாபாவுடைய இந்த மேடையில் இன்று அறிவிக்கிறேன், இந்த 2026 வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக KM ஷரீப் தமிழக சட்டமன்றத்திற்கு உள்ளே வருவார். அது எப்படி வருவார் அதை நாங்கள் அரசியல் பண்ற போறோம், பண்ணுவோம். ஒருவேளை இந்த முறை அதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை வச்சு சொல்லுகிறேன், இன்னும் நான் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் ஆளுமைகளோடு பழகின்ற நம்பிக்கை அடிப்படையில் சொல்லுகிறேன், 2031 இது போன்ற மேடைகள் தான் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க போகிறது. எந்த மாற்றம் இல்லை. அது எங்க மேடையில் இருக்கிறவங்க பல பேர் உள்ள இருப்பாங்க. எனக்கு ஒரு ஆசை, இவர்கள் மேல ஆட்கள்லாம் உள்ள அனுப்பிட்டு நம்ம வெளியே நிக்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா போதும் 6 முறை எம்எல்ஏ தேர்தல் சந்திச்சுட்ட ஒரு 40-45 வருஷம் அரசியல் பொதுவாழ்வு இருக்கு. 3 முறை எம்எல்ஏ ஆகிட்டேன், 4 முறை அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக இருந்து இந்த நாட்டுடைய சாதாரண டிஓல தொடங்கி சீஃப் செக்ரட்டரி வரை, டிஜிபில இருந்து எஸ்பில இருந்து கான்ஸ்டபிள் வரை எவரை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டின் அரசு ஊழியர்களை அழைத்து கேள்வி கேட்கிற உரிமையை தலைவர் கலைஞர் அவர்களும் எனக்கு வழங்கினார், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் வழங்கினார். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, ஒரு மன நிறைவு. ஆனா எனக்கு என்ன ஆசைனா, ஷரீப் மாதிரி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்கிற எண்ணற்ற உதயகுமார் மாதிரி எண்ணற்ற சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கான சரியான சந்தர்ப்பம் சூழல் வாய்க்கப்படவில்லை. அந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு முன்னெத்தி ஏறாக, என்னை விட 5 வயசு பெரியவர் ஷரீப், எனக்கு 55 தான், அவருக்கு வயசு 60. ஆனா அவர் நல்லா பல மைனர் மாரி தான் இருக்கிறாரு. எனக்கு என்ன கொண்டு போச்சு, முடியாது. நாங்க 2 பேரும் ஒரே சமகாலத்தில் அரசியல் காலத்தில் மருத்துவர் ஐயா கிட்ட பயின்றோம். அவரும் அந்த ஐயா என்ற வார்த்தையை இது வரைக்கும் எங்கேயுமே அவர் மாற்றி அவர் தலைக்குறவா பேசல. நான் வெளியில வந்தப்போ கொஞ்சம் கோபத்துல ஒரு 35 நிமிஷம் ஓச்சமா 30 ஆண்டு காலம் ஓச்சம் தூக்கி போட்டாருன்னு கோபத்துல பேசினேன். இப்ப பக்குவப்பட்டுருக்கிறேன். அது மட்டும் தான் இந்த முருகானந்தன, ஜெரவன்குமார், எங்க குமரவேல கொஞ்சம் பேர் பக்குவப்படுத்துறேன். ஏன்னா இந்த டாஸ்மார்க் எடுத்து போராடுங்கன்னா எங்காலும் டாஸ்மார்க் லாரியை எடுத்து வச்சு கொளுத்தி 6-8 பேர் குண்டாசுல உள்ள போயிட்டு அவங்க குடும்பம் என்கிட்ட வந்து நிக்குது. இங்க நியாசனும் உங்கால ஒரு ஆள் இருக்கிறாரு என்கிட்ட, புதுக்கோட்டை மாவட்டத்தினாரு. விழுந்து போது போனா போராட்டம் பண்றதுதான் அவருக்கு வேலை. போலீஸ்காரனோட தான் அவருக்கு பஞ்சாயத்து. இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு நான் இப்பதான் தெரியுது. இப்ப ஒசூர்ல இருந்து எதுக்கு அவர் 50 பேரை கூட்டு வரணும், தேனியில இருந்து எதுக்கு அந்த தம்பி 50 பேரை கூட்டு வரணும், எங்க தூத்துக்குடி வந்து இங்க வந்திருக்கிறாரு. இது எல்லாம் பாக்குறேன். ஏன்னா இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பழனி பாபா என்கிற அந்த மகத்தான ஆளுமையினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள், உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை அந்த புரிதலை அவர்கள் கற்றுக்கிறார்கள். அந்த தெளிவுதான் இன்றைக்கு வேல்முருகனை. நானும் ஒரு காலத்துல எப்படி ஷரீப் பழனி பாபா ஒரு சீடரோ அந்த மாதிரி நானும் அவர் இருந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல கொஞ்ச நாள் நான் ஷரீப் கூட இருந்ததால எனக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. எனக்கும் பழனி பாபா என்கிற தலைவர் என் முன்னேற்றி ஏறு, என் முன்னோடி என்று சொல்லுகிற உரிமை பெற்றவனாக நான் இந்த உரிமையை எடுத்துக் கொள்கிறேன் எனக்காக என்பதை தெரிவித்து மணி 10 ஆச்சு. இனிமேல் பேசினா ஷரீப் தான் தலைவர், அவர் A1, நான் A2, அப்புறம் தனியரசு A3, SR A4, அப்புறம் நம்முடைய செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் வரிசைக்கு வரணும். ஏற்கனவே டோல்கேட் வழக்குக்காக, ஒரு டாஸ்மார்க் எரிப்புக்காக திண்டுக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நான் வந்துகிட்டு இருக்கிறேன். திருப்பி வரவிடாத காவல்துறை அனுமதிக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால இங்க ஆயிரக்கணக்கில் திரண்டு என் அனைவரை நண்பர் ஷரீஃபுடைய வேண்டுகோளை ஏற்று இதுவரையிலும் கலையாம அமைதி காத்த நல்ல உள்ளங்களுக்கும், பாதுகாப்பு அளித்து அனுமதி அளித்த காவல்துறைக்கும், அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மிகச்சிறப்பான ஒரு அரசியல் பண்பாளருக்கு, ஒரு தலைமை பண்பு உரியவருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற அத்துணை அரசியல் ஆளுமைகளுக்கும், நம்முடைய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் அத்தனை ஆகச்சிறந்த செயல்பாட்டாளர்களுக்கும், நாம் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை கூறி
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரர் பழனி பாபாக்கு வீரர் பழனி பாபாக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடமாட்டோம் 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 பாசிச கும்பல்களின் ஆசிச கும்பல்களின் கொட்டத்தை விடமாட்டோம் ஓட்டத்தை விடமாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரர் பழனி பாபாக்கு வீரர் பழனி பாபாக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி.